மீண்டும் ஒரு ஜாதி வெறி ஆணவ கொலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கவின்னு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் ஒரு பொண்ணை ஸ்கூல் டயத்துலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணுடைய தம்பி, அவனுக்கு 25 வயசாகுது, அவன் பேர் சுஜித். பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவினுங்கிறவரை கூப்பிட்டு சுஜித்துங்கிற இந்த பொண்ணோட தம்பி கவினை வெட்டி கொண்டிருக்காரு. சுஜித்துங்கிறோட அப்பா அம்மா ஒரு காவல்துறையில் உயரிய பதவியில் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஆணவ கொலை வழக்கு அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் சரியான முறையில் எப்படி அந்த வழக்கை அணுகுவாங்க? ஏன்னா இவங்க குடும்பமே வந்துட்டு ஜாதி வெறி பிடிச்ச குடும்பமாக தானே இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. புல்லட்டில் போனான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வெட்டுறது, கபடியில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வச்சு அவனை வெட்டுறது, இங்கே வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தலையை தனியாக வெட்டி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் போட்டது, இது எல்லாமே இங்கே நடந்த விஷயங்கள் தான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நாட்டுடைய முதலமைச்சரோட பதில் என்னன்னா, ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் தேவையில்லை அப்படின்ட்டு. கொலைகளுக்குன்னு தனி சட்டம் கொண்டு வரலன்னா இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தென் இந்த கவினுங்கிற பையன் ஐடியில் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறான். சில பேர் சொல்லுவாங்களே, நல்லா படிச்சிருந்து நல்ல சம்பாதியத்தில் வேலையில் இருந்தால் இந்த ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ இங்கே நடந்தது என்ன? அவங்க குடும்பமும் வசதியான குடும்பம் தான், அந்த பையனும் நல்ல வேலையில் இருக்கான். ஆனால் மாற்று சமூகத்தில் வேற ஒரு பையனை லவ் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்காக சில பேர் அவங்க வீட்டு பொண்ணையும் சேர்த்து வெட்டி கொண்டுருவாங்க. சொந்த அப்பா அம்மாவே எனக்கு ஜாதி தான் முக்கியம், என் பெத்த பொண்ணெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொன்ன சம்பவங்கள் எத்தனையோ இங்கே இருக்குது. அவ்வளோ ஜாதி வெறியும் கௌரவமும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிறப்பால் எல்லாரும் சமந்தானடா, உங்களுக்கு மட்டும் என்ன வேற கலர் ரத்தமாக ஓடுது? இல்லை பிறக்கும் போதே நான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல வந்துட்டு பேரோட பிறந்தீங்களா? அப்படி கிடையாதுல்ல. ஆனால் இதுக்கு இடையில என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் சாக தான் போகிறோம். ஆனால் ஜாதி மதம்னு அடிச்சுக்கிட்டு சாவுறானு. வெளிநாட்டில் ஒரு தனி மனுஷன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான்டா. ஆனால் இங்கே நம்ம கூட்டமாக சேர்ந்து அரசியல் தலைவர் இறந்துட்டாருன்னா வந்துட்டு பஸ்ஸை உடைக்கிறது, அதை இந்த மாதிரி பண்ணுறோம். இல்லை இந்த கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு நான் என் ஜாதி தான் பெருசு, உன் ஜாதி தான் பெருசுன்னு அடிச்சுக்கிட்டு சாகுறோம். இத்தனை ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு அப்புறமும் இனிமேட்டும் ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஐயா?